உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பான விசாரணையில் சாரா ஜஸ்மின் என அழைக்கப்படும் சந்தேக நபரான பிளஸ்தினி மகேந்திரனின் மரணத்தை உறுதிப்படுத்துவதற்காக மூன்றாவது DNA சோதனை நடத்த உத்தரவிடப்பட்டது. அது தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் அழுத்தம் அல்லது உத்தரவு குறித்து சமீபத்தில் வெளியான தகவல்கள் உள்ளன. இது இலங்கையில் பல்வேறு ஊடகங்களில் புலனாய்வு செய்திகளாக வெளியாகியுள்ளது. இந்த விடயம் தற்போது ஸ்ரேஸ்தாலே கைது செய்யப்பட்டமை தொடர்பில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. 2019 ஆண்டு ஏப்ரல் மாதம் 21 தேதியன்று இலங்கையில் நடந்த உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களில் 3 தேவாலயங்கள் மற்றும் 3 சொகுசு ஹோட்டல்கள் இலக்கு வைக்கப்பட்டன. இதில் 270க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர், 500க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த தாக்குதல்களை தேசிய தவ்ஹீத் ஜமாவத் அமைப்பின் தலைவர் ஷக்ரான் ஹாசிம் தலைமையிலான குழு நடத்தியது. தாக்குதலுக்கு பின்னர் கொழும்பில் இருந்து கல்முனைக்கு தப்பிய ஷக்ரானின் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் சிலர் 2019 ஆண்டு ஏப்ரல் மாதம் 26 தேதியன்று சாய்ந்தமருது பகுதியில் ஒரு வீட்டில் வெடிப்பில் இறந்தனர். இதில் சாரா ஜஸ்மின் அந்த வீட்டில் இருந்தார். ஆனால் அவர் அந்த வெடிப்பில் இறக்கவில்லை என்பதை 2 DNA சோதனைகள் உறுதிப்படுத்தியுள்ளன. 2022 ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையிலான பாதுகாப்பு கூட்டத்தில் சாரா ஜஸ்மினின் DNAக்கு மூன்றாவது சோதனை நடத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த உத்தரவு முந்தைய 2 சோதனைகள் அவரது மரணத்தை உறுதிப்படுத்தாத நிலையில் விசாரணையை சரியான திசையில் நடத்துவதற்காகவா அல்லது ஆதாரங்களை மறைக்கவும் விசாரணையை சீர்குலைக்கவும் உத்தரவு விடப்பட்டதா என்பது குறித்து சந்தேகங்கள் எழுந்துள்ளன. இந்த உத்தரவு எந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்டது, யாருக்கு கொடுக்கப்பட்டது மற்றும் இதில் ஏதேனும் குற்றச்செயல்கள் உள்ளதா என்பதை விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2026 ஆண்டு மார்ச் மாதம் 11 தேதி நேற்றைய தினம் அளவிலே கொழும்பு நீதவான் இசோரு நெத்திகுமார குற்றப்புலனாய்வு துறைக்கு உத்தரவு பிறப்பித்தார். இந்த உத்தரவின்படி 2022 ஆண்டில் ஜனாதிபதி கொடுத்த உத்தரவு குறித்து விசாரணை நடத்தப்பட்டுள்ளதா என்பது குறித்து உடனடியாக அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். இந்த விசாரணையை சீர்குலைக்கும் முயற்சியா என்பதை உறுதிப்படுத்துவதற்காகவே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வழக்கில் மூன்றாவது சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள முன்னாள் உளவுத்துறை இயக்குநர் ஸ்ரேசாலே தொடர்பான 25 பக்க ஆதார சுருக்கத்தை CID நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளது. முந்தைய 2 DNA சோதனை சாரா ஜஸ்மினின் மரணத்தை உறுதிப்படுத்தவில்லை. ஆனால் மூன்றாவது சோதனை அவரது தாயின் DNA-உடன் பொருந்தியதாக கூறப்படுகிறது. இந்த மாதிரி சேகரிப்பு முறை சந்தேகத்திற்குரியது என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால குறிப்பிட்டுள்ளார். CID இதை விசாரித்து வருகிறது. மேலும் நீதிமன்றத்தில் விவரங்களை சமர்ப்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விசாரணை உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலின் பின்னணியில் உளவுத்துறை ஈடுபாடு அல்லது அரசியல் தலையீடு இருந்ததா என்பதை ஆராய்கிறது. தற்போதைய ஆட்சியில் புதிய விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. இதில் ஹன்சீர் அசாத், மௌலானா போன்ற சாட்சிகளின் அறிக்கைகள் அடிப்படையாக கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.